குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது யாக்கை நிலையாமை என்ற தலைப்பின் கீழ் வரும் 153வது பாடல். நாட்டின் தலைவன் காட்டுக்கு செல்லும் முறை. நாட்டுக்கு நாயகன் நம்மூர் தலைமகன் காட்டு சிவிகை ஒன்று ஏறி கடைமுறை. நாட்டார்கள் பின் செல்ல முன்னே பறை கொட்ட நாட்டுக்கு நம்பி நடக்கின்றவாறே. நாயகன் அப்படின்னா தலைவன், மன்னன் எப்படி வேணா வச்சுக்கலாம். காட்டு சிவிகை அப்படின்னா சுடுகாட்டுக்கு எடுத்து செல்லும் பாடையான பல்லக்கு. தடைமுறை அப்படின்னா இறுதி முறையாக. பறை அப்படின்னா சாப்பறை. நாட்டின் தலைவனும் நம் ஊருக்கு தலைவனுமாய் உள்ளவன் சுடுகாட்டுக்கு எடுத்து செல்லும் பாடையில் இறந்த பின் ஏறிக்கொண்டு நாட்டில் உள்ளவர் இறுதி கடன் செய்து பின் வரவும் பாடையின் முன்பு பறை கொட்டவும் நாட்டின் தலைமகன் காட்டுக்கு செல்லும் முறை இதுவே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 154. தத்துவங்கள் எல்லாம் உடல் அழிய அழியும். 30 முப்பத்தருவரும் செப்பம் மதில் உடை கோயிலுள் வாழ்பவர். செப்பம் மதில் உடை கோயில் சிதைந்த பின் ஒப்ப அனைவரும் ஓட்டெடுத்தார்களே. 30 முப்பத்தருவரும் அப்படின்னா 96 தத்துவங்கள். சிவ தத்துவம் 5, வித்யா தத்துவம் 7, ஆன்ம தத்துவம் 24, பஞ்சபூத காரியம் 25, வசனாதி 5, வாயு 10, நாடி 10, வாக்கு 4, ஏடனை 3, குணம் 3 என்ற 66 ஆக 96 தத்துவங்கள். இந்த 96 தத்துவங்களில் 36 மட்டுமே தத்துவம், மீதி உள்ள 60 தாத்வீகம் எனப்படும். 96 தத்துவங்களும் நன்கு செய்யப்பட்ட மதில் பொருந்திய கோவிலில் வாழ்பவர். செம்மையாய் செய்யப்பட்ட மதில் பொருந்திய கோவில் நிலை கெட்ட பின்பு அதில் வாழ்ந்த அனைவரும் ஓடிவிட்டனர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாடல் 155. சிதையில் வைத்தனர் மதுவூர் குழலியும் மாடும் மனையும் இதுவூர் ஒழிய இதனம் தேறி பொதுவூர் புறஞ்சுடுகாடு அது நோக்கி மதுவூர வாங்கியே வைத்து அகன்றார்களே. மதுவூர் அப்படின்னா தேன் சிந்தும், குழலி அப்படின்னா கூந்தலை உடைய மனைவி, மாடு அப்படின்னா செல்வம், இதனம் அப்படின்னா பாடை, இதுவூர் அப்படின்னா இவ்வூர், புறம் அப்படின்னா வெளி, மதுவூர் அப்படின்னா மயக்கத்துடன், தேன் சிந்தும் நறுமண மலர்களை அணிந்த மனைவியும் செல்வமும் வீடும் இவ்வுலகத்தில் தங்கிட உயிர் நீங்க பெற்ற உடலை பாடையில் வைத்து ஊரின் பொதுவாய் அமைந்துள்ள புறத்தே உள்ள சுடுகாட்டை நோக்கி எடுத்து கொண்டு போய் மயக்கத்துடன் பாடையினின்று எடுத்து சிதையில் வைத்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 156. பொருளை தேடி வாடுகின்றனர். வயிற்று அகழ்வு உற்றது கண்டு மனிதர்கள் அச்சு அகலாது என நாடும் அரும்பொருள் பிச்சு அதுவாய் பின் தொடர்வுறும் மற்ற அவர் எச்சு அகலா நின்று இழைக்கின்றவாறே. அச்சு அப்படின்னா உயிர், பிச்சு அப்படின்னா மயக்கம், ஏச்சு அப்படின்னா மேன்மை, இழைக்கின்றவாறு அப்படின்னா வருந்துகின்றனர். முன் சொன்ன வண்ணம் சுடுகாட்டில் வைத்து அனைவரும் நீங்கியதை பார்த்தும் மக்கள் உயிர் உடம்பை விட்டு நீங்காது என்று எண்ணி தாம் தேடும் அரிய பொருள்களிலேயே மயக்கம் அடைந்து அந்த பொருளை தேடுவதற்கு அலையும் மக்கள் தங்கள் மேன்மை நீங்க வருந்துகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 157. முறைமை அற்றவர் செய்கை. ஆர்த்து எழு சுற்றமும் பெண்டிரும் மக்களும் ஊர்த்துறை காலே ஒழிவர் ஒழிந்த பின் வேர்த்தலை போக்கி விறகு இட்டு எரிமூட்டி நீர்த்தலை மூழ்குவர் நீதி இலோரே. ஆர்த்து எழு அப்படின்னா ஆரவாரம் செய்து எழும், ஊர்த்துறைக்கால் அப்படின்னா ஊர்கால் துறை, நீதி இலோர் அப்படின்னா பந்தம் அற்றவர், முறைமை அற்றவர்னு சொல்லலாம். வேர்த்தலை போக்கினா வாழ்க்கைக்கு அடிப்படையான தலையை மறைத்து அப்படின்னு அர்த்தம். ஆரவாரம் செய்து எழும் சுற்றத்தவர்களும் மனைவியும் மக்களும் ஊருக்கு புறம்பே உள்ள நீர்த்துறை வரை வந்து நீங்குவார்கள். அங்கனமாக அவர்கள் நீங்கிய பின்பு வாழ்க்கைக்கு அடியாக உள்ள தலையை மறைத்து பின்பு தீயை மூட்டி நீரில் முழுகுவார்கள். அவர்கள் நீதி அற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 158வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.